ஹாய் நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நாம் கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்போம். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ கொடைக்கானலில் இருக்கிற அந்த பூங்காவில் இருக்கோம். பேரியன்ட் பூங்காவா? ஆமாம், பேரியன்ட் பூங்கா. பேரியன்ட் பூங்கா அந்த இடத்துல இருக்கோம். ஸோ இப்போ இந்த பார்க்கை சுற்றி பார்த்துட்டு நம்ம இப்போ திரும்ப ஊருக்கு கிளம்புறோம். நம்ம ஊருக்கு போகல, நம்ம வத்தலக்குண்டுக்கு போகிறோம். ஏன்னா வத்தலக்குண்டில் போயிட்டு சூப்பரான ஒரு இடத்துல தங்கி நல்லா சாப்பிட போகிறோம். போகலாமா? போகலாம். ஓகே, நம்ம வீடியோ எடுக்கிற நாள் இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அவ்வளோவா இல்லை. ஆனால் சனி ஞாயிறு செம்ம பிஸியாக இருந்தது. இந்த கொடைக்கானல், ஒட்டுமொத்த கொடைக்கானலுமே வண்டியை பார்க் பண்ண முடியல, பார்க் பண்ண இடம் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி திங்கக்கிழமை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது. இந்த பார்க்கில் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. இப்போ புதுசாக எடுத்த காரில் நம்ம சுற்றி பார்க்க வந்தோம். ஸோ அந்த காருக்காக தான் இப்போ இந்த டூரே அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ கொடைக்கானலில் நீங்கள் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் சுற்றி பாருங்கள். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. மற்ற நாள் சனி ஞாயிறு வந்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்குது, சுத்தவே முடியாது. அதாவது கார் பார்க் பண்ண கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி தான் கொடைக்கானலே நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆமாம், நல்ல குளு குளுன்னு அந்த அழகு. நீ போமா, ஒரே ரோடு தான். என்ன ஆக ஃபேமிலியோடு நீங்கள் ரிலாக்ஸாக சுற்றி பார்க்கணும்னா திங்கள் டு வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வாங்க. கொடைக்கானல் நல்லா அழகாக சுற்றி பார்க்கலாம். இந்த பார்க்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பராக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நல்லா நிறையா ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். செடியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் செடியாக நல்லா அழகாக இருக்குங்க இந்த பார்க்கு. பாருங்கள், இதுதான் மெயினான இடம். ஸோ நான் இங்கே அம்மாவை கூப்பிட்டு வந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே நிறையா இடங்கள் இருக்குது. நீங்கள் அழகாக நின்று ஃபோட்டோ ஏன்டா வளர்ச்சி ஃபோட்டோ நல்லா எடுக்கலாம். ஸோ கொடைக்கானல் நீங்கள் ரசிக்கிறதுக்கு இந்த ஒரு இடமே உங்களுக்கு போதுமானது, நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். நாம் அந்த ரவுண்டு சுற்றி அடித்தோம் பாருங்கள். நேற்று குணா குகை, அந்த ராக் பில்லர், அதெல்லாம் அந்த சுற்றுறதுல அந்த டிராஃபிக் ஜாமில் நமக்கு அந்த மூட் அவுட் ஆகிடுது. என்னடா கொடைக்கானல் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த ஒரு பார்க்கே போதுமானது. இங்கே நல்லா அழகாக பார்த்துட்டு நல்லா அந்த குளிரை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நல்ல ஹோட்டலில் பார்த்து புக் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பார்த்தா வீடு இருக்கா? ஓ, குளமா? இதில் இந்த தாமரை பூலாம் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நம்ம அந்த சைடு ஒரு கிரவுண்டு பார்த்தோம், அதே போல் இந்த சைடு ஒரு கிரவுண்டு இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நிறையா ஃபேமிலிஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா, எப்படி இருந்துச்சு கொடைக்கானல் பயணம்? நல்லா இருக்குதா, நல்லா குளு குளுண்டு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நேற்று மற்ற இடங்கள்லாம் சுற்றினமே, அது எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தெரிஞ்சிச்சு. இங்கே போய் இறங்கி பார்க்க முடியல. ஆமாம், அதனால தான் இன்றைக்கி வந்தாச்சு, ஃப்ரீயாக இருக்கு. ஆமாம், இந்த பார்க் இன்னைக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கு. இன்னைக்கு பார்க்குறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு, நடக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக இடம் கிடைக்குது. இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் பெரியவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு மட்டும் வாங்க. மற்ற இடங்கள்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, நடக்க முடிஞ்சால் பரவாயில்ல, இல்லைன்னா கஷ்டம். என்னம்மா? ஆமாம். பையிலே இப்போ பார்க் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா கொடைக்கானல் நேராக கீழே இறங்குறோம், வத்தலக்குண்டு போகிறோம். போகலாமா? போகலாம் தான். ஓகே, வத்தலக்குண்டில் கல்யாண வீடு அப்படின்னு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை போய் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே தங்கி அங்கே உள்ள ஸ்பெஷலான சாப்பாடுலாம் சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். போகலாம் தான். நம்ம கொடைக்கானல் பூங்காவுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் பார்த்துக்குங்க. இந்த இடம் பாருங்கள், பேக்ரவுண்ட்லாம் அந்த ஃப்ளவர்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுக்க ஒரு சூப்பரான ஒரு இடம். ஓகே தான், சூப்பர். நம்ம இப்போ பார்க் விட்டு வெளியாகி போகிறோம். ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம கிளம்பலாம். இதான் நம்மளா வாங்க போகலாம். வண்டி பார்க்கிங்கே கிடைக்கல. பார்க்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் இருந்துச்சு, பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொடைக்கானல் விட்டு இறங்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 60 கிலோமீட்ரு இங்கேருந்து கீழே. வத்தலக்குண்டு இங்கேருந்து 60 கிலோமீட்டர், 1 மணி நேரத்தில் இறங்கிடலாம். பழம் வாங்குறதுக்காக ஒரு இடத்துல நின்றுருக்கோம். வாங்க போகலாம். இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சீத்தாப்பழம். இது ஒரு கிலோ 300 சொல்கிறாங்க, 200 இருக்குது, 300 இருக்குது. ரகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஒன்று கூட திண்டு பார்ப்போம். அப்படியே கொடுங்க. சூப்பராக இருக்குங்க, எல்லாம் இனிப்பாக நல்லா இருக்கு. இந்த பழம்லாம் கீழே கிடைக்காதா? சீத்தாப்பழம் கீழே கிடைக்காது. இது 1 கிலோ கொடுக்கும் தம்பி. ஓகே தம்பி, அவ்வளோதானே? இந்த திராட்சை ஒன்று கொடு பார்ப்போம். உங்க கூட திண்டு பார்ப்போம். ஓகே தம்பி, ரொம்ப நன்றி.
ஓகே பழம் வாங்கியாச்சு, வாங்க போகலாம். விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை பார்த்து தம்பி கொஞ்சம் குறைச்சி போட்டு கொடுத்தாப்புல. வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல அழகான ஒரு காட்சி. கொடைக்கானல் நமக்கு தான் நின்று ஃபோட்டோ எடுக்கவே டைம் இல்லை, போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே கீழே இறங்கி வரும்போது இந்த இடத்த பார்த்தோம், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் கீழே இறங்கி வரும்போது பார்க்கலாம். இந்த மலையிலேருந்து வர்ற அந்த தண்ணி வந்து இங்கே அப்படியே சேமித்து வச்சுருக்காங்க. கீழே வந்து அந்த காடு மரங்கள் அந்த தண்ணி, ஆஹா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கார் நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, நிப்பாட்டுறதுக்கு இடம் கிடையாது. அதனால் நம்ம கரெக்டான இடம் பார்த்து நிப்பாட்டி தான் நீங்கள் இந்த மாதிரி வியூலாம் பார்க்கணும். நம்ம காரு அங்கே நிற்கிது. ஓகே, நம்ம கொடைக்கானல்லேருந்து கீழே இறங்கியாச்சு. இப்போ வந்து வத்தலக்குண்டு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கீழே இறங்கினோன்னு தான் காது எல்லாம் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணி ஆகுது இப்போ. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வத்தலக்குண்டு வந்தாச்சு. மணி கரெக்டாக 6:30 மணி ஆகுது. நல்லா இருட்டாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கல்யாண வீடு அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் நம்ம ஊருக்கு போக போகிறோம். ஸோ இந்த வீட்டை பற்றி நம்ம நிறையா பேசலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டில் நம்ம பைபாஸில் இருக்குது. பைபாஸ்லேருந்து பக்கத்துலேயே வரலாம். ஸோ இந்த வீடு பேரே வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வீடு. வாவ், எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து கார் வந்து பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம உள்ளே போகலாம். இன்றைக்கி இங்கே நைட்டு இங்கே தான் ஸ்டே. என்னம்மா ஊஞ்சல் விளாட்றீங்களா? ஓகே வாங்க போகலாம். வாங்க. ஸோ கல்யாண வீடுனா எப்படின்னா நமக்கு ஆமாம் கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி அண்ணன் வந்து பன்னீர் தொளிக்கிறாரு. ஓகேண்ணா. ஓ வா, வாங்க சூப்பராக இருக்கு. அசி நல்லா இருக்கா? ஓகே, ஆஹா நல்லா அருமையாக இருக்கு. ஓ சூப்பர். இங்கே பாருங்கள் டைனிங். ஸோ நம்ம தங்க போகிற ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கல்யாண வீட்டில் இருக்கிற ரூம். வாவ் சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு பேரே கல்யாண வீடு. என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு வர்றவங்க கல்யாணம் பண்ணுறவங்க அவங்களுக்காகவே இந்த வீடு ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஓகேண்ணா, இந்த வீடை பற்றி சொல்லுங்களா ஸ்பெஷல். வீடு எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, கல்யாண வீடு ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தாங்க. ஃபேமிலியோட வந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் கெட் டுகெதர் மாதிரி யூஸ் பண்றதுக்கான வீடு தாங்க. ஓகே ஓகே. மொத்தம் 4 பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் தென் தொட்டில் கட்டு காரைக்குடி ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓ, இது மேலே ஃபுல்லாக காரைக்குடியா? காரைக்குடி ஸ்டைலுங்க. மழை பெஞ்சா தண்ணி உள்ள வருமா? மழை பெஞ்சா உள்ள ஒரு ஆக்சுவலாக இது வந்து தொட்டில் கட்டுங்க. ஓகே. இந்த ஓகேண்ணா சூப்பர். மொத்தம் எத்தனை ரூம் இருக்குது? மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. ஓகே, ரூம் மேலே பத்தலாமா? பார்க்கலாம். ஓகே. இது என்னென்ன சைடில் கல் செங்கலா? இது பேர் வந்து போரோத்தம் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த போரோத்தம் பிரிக்ஸ் எதுக்குன்னா கொஞ்சம் இது காஸ்ட்லியான பிரிக்கு. இது என்ன யூஸ் சூடு வராமல் இருக்கு, வெளியேற்ற சூடு உள்ள ட்ரான்ஸ்ஃபர். ஓகே ஓகே ஓகே. இந்த படிக்கட்டில் பாருங்கள் அப்படியே லைட்டிங் கீழே கூட போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ இங்கே பாருங்க, மேலே வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணே. ஓ இங்கேருந்து பார்த்தா இப்படி பார்த்துக்கலாம். அடடா அற்புதமாக இருக்கே. ஓ இது மேலே ஃபுல்லாக ஓடு தான் வச்சுருக்கீங்க? ஃபுல்லாக ஓடு தான் இருக்கும். ஃபுல்லாக ஓடு தான். ஓகேண்ணா சூப்பர். ஓ நைஸ், நல்லா இருக்குண்ணே. ஃபேமிலி ஃபங்க்ஷனு, கல்யாணம், வளகாப்பு, பர்த்டே பார்ட்டிஸு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் ஃபேமிலியாக வந்து. ஓகே ஓகே. இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது அந்த மாதிரி அலோடு இருக்கா? இல்லைங்க, அதெல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. நமக்கு நார்மலாக ஒரு லாட்ஜோ ரூம்ஸோ ரெசார்ட்ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. ஃபுல் மெயினாக நம்ம பண்ணுறதே வந்து ஃபேமிலிஸ்க்காக தான். ஓ சரி சரி. ஸோ ஃபேமிலிஸ் வந்து அது ஒரு பேரும் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் கல்யாணத்துக்காக வந்து கொஞ்சம் அவங்க தைரியமாக வரலாம். இந்த இடத்துல வந்து எந்த தப்பான விஷயங்களும் இருக்காது அப்படி இருக்காது. ரைட் ஓகே. வா சூப்பராக இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கல்யாண வீடு. கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்காக நீங்கள் இந்த வீடை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதற்காகவே வந்து இது வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுலேயும் வந்து இந்த நைட் லைட்டிங்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இப்போ உங்களுக்கு நான் நைட்டில் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பகலில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்த்து எடுக்கலாம். ஓ சூப்பர். எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வார்ட்ரோப்பு, தனியாக டிவி,
இந்த 2 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு பால்கனிஸோட வந்துடும். அப்படியா? பகல் டைமில் வெளியே பின்னாடி தென்னந்தோப்பு அந்த வியூ எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா பெட் வேணால் கொடுப்பீங்களா? எக்ஸ்ட்ரா பெட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. ஃபேமிலியாக வர்றது தானே, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோதான் அவ்வளோதான்ட்டு இல்லை. சரி. குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு நீங்கள் ஃபுல் வீடு வாடகைக்கு விடுவீங்க? ஃபுல் வீடே கொடுக்கறது தான். ஓகே. இப்போ நாங்கள் வந்து தனியாக வர்றோம், ஒரு 2 பேர் மட்டும் வரோம், கொடுப்பீங்களா? இப்போ அந்த டைமில் நம்மளுக்கு புக்கிங் இல்லை. நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க, இல்லை இந்த ஊருக்கு வரீங்க, ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக வரீங்க, தாராளமாக நீங்கள் ஒரு ரூம் மட்டும் எடுத்து ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே. ஸோ தங்கிக்கலாம். அதுக்கு ரெண்ட் வேறு? அதுக்கு தனி ரெண்ட்டுங்க. ஓகே. ஃபுல் ஹவுஸ்னால் தனி ரெண்ட். ஓகே. இது ஒரு ரூமா? இங்கே ஒரு பெட்ரூம் வந்துருக்கு. சூப்பர். ஆஹா, நல்லா இருக்கே. மேலே வந்து 3 ரூம் வச்சுருக்கீங்க? மேலே வந்து 3 பெட்ரூமு, கீழே ஒரு பெட்ரூமு. ஓகே. போக 2 ஹால் இருக்கு. ஓகே. டைனிங் ஹால் வந்து ஒரு 12 பேர் யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி. சூப்பர். நல்லா இருக்கா? ஊஞ்சல் ஆடணும்னு ஆசைப்பட்டேன், உனக்காக இப்போ வந்து நம்ம கல்யாண வீட்டுக்கே வந்து ஆடிட்டு இருக்கோம். நார்மலாக பால்கனி மாதிரி. ஓகே. ஓப்பன் போர்ட்டிகோ. சூப்பராக இருக்குண்ணே. இங்கேயும் உங்களுக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மெயினாக ஃபோட்டோ ஷூட்ஸு, இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட் எல்லாமே நாங்கள் எடுக்கிறவங்க எல்லாம் அதுவும் நல்லா பண்ணலாம். நல்லா இருக்கு. ஸோ உங்கள் போட்டிருக்க அந்த லைட்டிங் தான் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகேண்ணா, செம்மையாக இருக்கு. மழை பெய்யுது அப்படின்னா இந்த இடத்துல மழை தண்ணியும் இருக்காது. ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு நல்லா இருக்கும். சுற்றியுமே தென்னந்தோப்பு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கான இடம் நல்லா இருக்கும். முன்னாடி நைட்டுங்க. இங்கேருந்து பாருங்க, செம்மையாக இருக்குது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி வீடுகள் எதுவுமே இல்லை, அழகாக இருக்குது. நம்ம ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த தெரியுது பாருங்க லைட்டு, அதான் ஹைவே. அங்கேருந்து நம்ம வந்தோம் உள்ளுக்குள்ளே. ஒரு தனியான ஒரு இடம், அமைதியாக சூப்பராக இருக்குது மக்களே. அவுட் டைப் மார்னிங் ஆனால் வந்துட்டு ஏர்லி மார்னிங் எல்லாம் வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு எல்லாம் உட்காந்து பெரியவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க, வாசலில் திண்ணை வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் மெயினாக அவங்களுக்கு திண்ணை வேணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களோட ஒரு இதுக்கு இந்த பாரம்பரியமாக நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்தையும் இதில் கொண்டு வரணுங்கிற ஒரு. சரி, கெட்டினது யாருன்னா நீங்களா? நம்ம தான் பண்ணோம். அப்படியா? உங்கள் கம்பெனி பேர்? நம்ம ஒன் டீம் அசோசியேஷன் திருப்பூருங்க. அப்படிங்களா? சூப்பர். நல்லா கட்டியிருக்கீங்க. வீடுன்னு கேட்டால் இந்த மாதிரி கட்டணும். நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி நல்லா அழகாக நல்லா ஒரு 2 கார் சூப்பராக ஃப்ரீயாக வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க. வந்து நான் ஆசைப்பட்டது, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 4 வயசு 5 வயசாக இருக்கும்போது பிள்ளைகளுக்கு சறுக்கு மரம், ஊஞ்சல் இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்கணும்னு இந்த மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ பார்த்துங்க, அதே மாதிரி சூப்பராக செஞ்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. அருமையான ஒரு வீடு. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. நல்லா சூப்பராக இருக்குண்ணே வீடு. ஓகேங்க. இந்த மாதிரி வீடு நல்லா இன்னும் நிறைய கட்டுங்க. என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகேண்ணே. பாய். பாய். என்னத்தா டயர்டாக படுத்துட்டேன்? கொடைக்கானல் முடிஞ்சா? முடிச்சு. கண்டிப்பாக இருக்குது வீடு. நல்லா இருக்கா? சூப்பர். ஓகே நண்பர்களே, ஸோ வந்து இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு வந்து சூப்பரான சாப்பாடு நம்ம சாப்பிட போகிறோம். கல்யாண வீடு ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம கல்யாண வீட்டில் நைட்டு சாப்பிட போகிறோம். இப்போ நல்லா பெரிய பங்களாவில் இருக்குது, சினிமாவில் பார்த்த மாதிரி இருக்குது. என்னப்பா சாப்பாடு ரெடியா? என்ன குட்டிங்களா? சாப்பிடுங்க. ஆஹா, வீடோட அமைப்பே சூப்பராக இருக்குது. காலையில் உங்களுக்கு பகல் வெளிச்சத்தில் நல்லா சூப்பராக நான் வீடியோ எடுத்து காமிக்கணும் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இதே சினிமாவில் பார்த்த மாதிரி இருக்குது. என்னம்மா இன்னைக்கு நைட்டு ஸ்பெஷல்? கறி குழம்பு, சிக்கன் கறியா? சிக்கன் கறி, சப்பாத்தி, கிரேவி, அதுக்கப்புறம் வந்து அது சப்பாத்தி, சப்பாத்தி, இட்லி, இடியப்பம். இடியப்பம். இது இட்லி. தேங்காய் சட்னி. சட்னி. தேங்காய் பால். இடியப்பத்துக்கு தேங்காய் பால். சூப்பரா. சாப்பிடுங்க. எப்படி தான் இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே. ஹாய். தேங்காய் பால். நம்ம இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிடுவோம். இல்லை, இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிடுவோம். இன்னும் நிறையா இருக்குது. சப்பாத்தி இருக்குது, சிக்கன் இருக்குது. சொல்லலாம். ஆஹா, கல்யாண வீட்டில் வந்து எப்பவுமே கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. சப்பாத்தி கோழி கறி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா எல்லாமே டேஸ்டாக இருக்கு. சப்பாத்தி சாப்பிடுவோம். ஆஹா, சூப்பராக இருக்குங்க. வந்து வத்தலை குண்டு ஸ்பெஷல். ஆஹா அம்மா, சூப்பராக இருக்குமா அந்த கோழி குழம்பு. சாப்பிட்டு வைப்பா. வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குமா? இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை.
நல்லா இருக்கே. சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கு மக்களே. இட்லி பூ போல் இருக்கு. சிக்கன் நல்லா சிக்கன் இருக்கு. சப்பாத்தி நல்லா ஜம்முன்னு இருக்கு. அதுக்கு இட்லிக்கு தேங்காய் சட்னி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு. வேற என்ன இருக்கு? நம்ம இடியாப்பம் தேங்காய் பால் அது அருமையாக இருக்கு. வேற லெவல். இங்கே வாங்க எப்படி சாப்பிட்றான்னு. ஓகே, எல்லாம் சாப்பிட்டு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. என்னம்மா மாத்திரை போடுறீங்களா? சாப்பிட்டு மாத்திரை போடுறீங்க. நம்ம வீடு மாதிரி ஆயிடுச்சு. ஏம்மா? ம். என்னத்தா சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சா? அருமையாக இருந்துச்சா? சிக்னல் தான். ம். என்னம்மா ஊஞ்சல் உக்காந்துட்டேன்? நீலாம்பரி மாதிரி ஊஞ்சல் உக்காந்துட்டா? ம். அத்தா இங்கே பாருத்தா, இது ஒரு கண்ணாடி இருக்கா? ஆமாம். இது வெள்ளை கலர் லைட்டு, இது டிம் லைட்டு. இப்போ பாருங்க மேஜிக் ரெண்டு கலந்து வரும். சூப்பர் சார். கடைசி அமைக்கணும்னா அவ்வளோதான். பையிலே நம்ம கல்யாண வீட்டுக்கு வந்து அருமையாக வந்து செட்டில் ஆயாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ போய் தூங்க போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண வீடு வந்து நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஃபுல்லாக இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது, இங்கே வந்து யாரெல்லாம் வந்து தங்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் எடுக்கிறேன். இப்போவே வந்து கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நைட் வியூ பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் இப்போயே சொல்கிறேன், இங்கே வந்து உங்களுக்கு வத்தலக்குண்டு சரௌண்டிங்கில் நீங்கள் யாருக்காவது வீட்டில் கல்யாணம் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ கல்யாணத்துக்கு வெளியூர்லேருந்து வருவாங்கள்ல, சென்னையிலேருந்து மற்ற ஊர்லேருந்து வருவாங்க உங்களுடைய சொந்தக்காரங்க. அவங்க தங்குறதுக்கு வந்து ஒரு வசதியான இடம் நீங்கள் பார்ப்பீங்க. ஏதாவது ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுப்பீங்க. இது இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தம் 4 ரூம் இருக்குது. நீங்கள் மொத்தமாக ஃபுல் வீட்டை எடுத்துட்டிங்கன்னா 4 ரூம்லேயும் நீங்கள் தங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ வளைகாப்பு பண்ணுறது, சீதனம் பண்ணுறது, இந்த மாதிரி நலங்கு வைக்கிறது, மருதாணி வைக்கிறது, கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள விசேஷங்கள்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விசேஷங்கள் கூட நீங்கள் இந்த வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீட்டில் உள்ள ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, மது, புகை இது ரெண்டும் அனுமதி கிடையாது. சரிங்களா? குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ், ஸ்மோக் நாட் அலௌட். ஸோ ஒரு ஃபேமிலியாக குடும்பத்தோடு வந்து நீங்கள் உங்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் இங்கே வந்து தங்கி பண்ணலாம். அதுக்கு அனுமதி இருக்குது. இதனுடைய ரெண்ட்டு என்ன எல்லாமே வந்து நான் கீழே நம்பர் போடுறேன். இந்த நம்பரில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நாளைக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? நாளைக்கு தான் நம்ம நைட்டு தங்கி நாளைக்கு ஃபுல்லாக வந்து இந்த வீட்டில் தான் நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நாளை வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.